அது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த செடி கிடைக்கும். கீழாநெல்லி கொல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு கீடு எங்கே பார்த்தாலும் கீழாநெல்லி. பாதி பேருக்கு இந்த கீழாநெல்லி எப்படி இருக்குன்னே தெரியாது. இந்த மெல்லிசா ஈர்க்கா ஒரு இலை இருக்கும். மஞ்சக்காம்பு வந்து கர்ப்பத்துலலாம் இருக்காதுமா, பிறந்த உடனே தான் குழந்தைக்கு வருது. இவங்களும் வந்து இந்த கர்ப்ப பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கணும். சூரிய ஒளியே படுறது கிடையாது. இதுலேருந்து நெல்லிப்பட்டில் நெல்லி முள்ளி, அதான் நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் போட்டு வைக்கிறோம். நெல்லிக்காய் சீசனில் இந்த நெல்லிக்காய் வாங்குவோங்க. இப்போ பெரிய நெல்லிக்காய் சீசன் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்குவோங்க. நிறைய அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, பேச்சிலேயே சமையலே நகைச்சுவையோடு சமைக்கிறது. சுவை வேற, நகைச்சுவை வேற. எப்படி சுவையோடு பேசுறது வேற, நகைச்சுவையாக சமைக்கும் போதே பாட்டு பண்ணிட்டே சமைக்கிறது. அதை மழை காலத்தில் நாங்கள் எல்லாருமே முக்கால்வாசி ஒத்தக்கம் தான் செய்வோம். ஏன்னா கரிகால போக முடியாது, கொல்லையில் மழை பெய்யும், அப்படி தோட்டத்தில் போய் காயெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம், சோறும் கொலையாக இருக்கும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும், எவ்வளோ கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும், அந்த வெல்த்தை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராப்பரான குட் ஹெல்த் இருக்கணுங்க. ஸோ டு என்ஜாய் அ குட் வெல்த் யூ ஷுட் மெயின்டைன் அ குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்ல ஹெல்த் இருக்கணும்னா நம்ம நங்கநல்லூர் பத்மா மாமி சொல்கிற டிப்ஸ் அனைத்தையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எல்லாரும் பயனடைங்க. இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், நங்கநல்லூர் பத்மா மாமி தான். ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு அவங்க என்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். வணக்கம் மாமி. கிங் டி நேயர்களுக்கு பத்மா பாட்டின்னு வணக்கங்கள். நான் உங்களுக்கு நிறையா விஷயங்களை இந்த யூடியூப் மூலிமா உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டே தான் வரேன். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப நானும் ஆசையோடு எதிர்பார்த்து தான் இருக்கேன். நல்லபடியாக பார்த்து எல்லோரும் பயன்படுறது தான் என்னோடய ஆசை. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் நான் பயன்படுத்தின நல்ல விஷயங்கள், நல்ல சமையல்கள், நல்ல விஷயமா உங்களுக்கு புரியும் விடியுமாவும் எளிதாகவும் அழகாக எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அந்த முறையில் இப்போ வந்து உங்களுக்கு கீழாநெல்லி, அது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த செடி கிடைக்கும். கீழாநெல்லி கொல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு கீடு எங்கே பார்த்தாலும் கீழாநெல்லி. பாதி பேருக்கு இந்த கீழாநெல்லி எப்படி இருக்குன்னே தெரியாது. இந்த மெல்லிசா ஈர்க்கா ஒரு இலை இருக்கும். அடியில் நெல்லிக்காய் மாதிரி சின்னதாக ஒரு பாசி மணி மாதிரி ஒரு காய், அதான் கீழாநெல்லி. இது வந்து மஞ்சக்காமாலைக்கு ரொம்ப நல்லது. இப்போ பிறந்த குழந்தைக்கே மஞ்சக்காமாலையில் குழந்தைய கொண்டு போய் ஈரில் போடுறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஜாண்டிஸ் ஆங்குறாங்க. நிறையா மஞ்சக்காமலை முத்தினா உடம்பே சீரியஸாக போடுறது 4 பேருக்கு. அதனால் அந்த மஞ்சக்காமலை வந்து நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். இந்த கீழாநெல்லி சாப்பிட்டாலும் மஞ்சக்காமலை நோய் அறவே வராது. ஒரு டவுட், ஏன் மாமி பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை வருது? அவங்களுக்கு வந்து சூரிய ஒளி படுறதில்ல குழந்தைக்கு. வீட்டுக்குள்ளேயே ஏசியில் போட்டு வச்சுருக்காங்க. குழந்தையெல்லாம் நல்லா வாமாக போட்டு வச்சு ஏசி வச்சு டெம்பரேச்சர் வச்சு தொட்டில் விட்டு தூக்குறதில்ல. குழந்தைகள்லாம் எப்போவுமே தூக்கி கையில் வச்சு பழக்கப்படுத்த கூட கீழே தான் போடணும். அதுவே நிறைய பேர் செய்யலை. எப்போ பார்த்தாலும் மாறி மடியிலே வச்சுக்கிறாங்க. அந்த சூட்டில் குழந்தைகள் வளரவே வளராது. அது நிறைய பேருக்கு அதுவும் தெரியறதில்லை. அதே மாதிரி நிறைய அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, வெயில் சூடு பண்ண மாட்டேங்குது, உடம்பு சூடு தான் படுறது. அதனால் சூரிய ஒளியில் கொண்டு கொஞ்ச நேரம் குழந்தை வெளியில் என்ன தண்ணி நான் போடணும். அதெல்லாம் போட்டால் தான் குழந்தைக்கு வந்து அந்த சூடு போட்டு மஞ்சக்காமலை வராது. குழந்தைய காலம்பரை டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் சொல்லுவார் காலம்பரை இளம் உயிரை கொண்டு குழந்தைய கொஞ்சம் நேரம் வெளியில் கொண்டு வச்சுக்கோம்பாங்க. மொட்டை மாடியில் போய் நிற்பாங்க. இது வந்து பிறந்த குழந்தைக்கு. அது பிறக்கிறதே பார்ன் எல்லோ பேபின்றாங்களே, இது கர்ப்பத்தில் இருக்கும் போது எப்படி மாமி வருது? மஞ்சக்காமல் வந்து கர்ப்பத்துலலாம் இருக்காதுமா, பிறந்த உடனே தான் குழந்தைக்கு வருது. இவங்களும் வந்து இந்த கர்ப்ப பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கணும். சூரிய ஒளியே படுறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றது, உடம்பு நல்லா பார்த்துக்கணும், படுத்து தூங்குறது, அது பாதி. அவங்கள சாயங்காலம் வாக்கிங் மாதிரி காலை வேளையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போய்ட்டு வரணும். அவங்களுக்கு இயற்கையாகவே அப்போ வயத்தில் உடம்புலலாம் அந்த வெயில் படும் இல்லையா, அப்போ அந்த குழந்தைய பாதிக்காது. வெளியில் போய்ட்டு வரணும், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் நடக்கணும், காலம்பரை கொஞ்சம் நேரம் நடக்கணும். அப்போல்லாம் அதெல்லாம் நாங்களாம் பண்ணி. இப்போ அவங்கெல்லாம் ரெஸ்ட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அதனால தான் பிறந்த ரெஸ்ட்டு, உண்டானோடனே ரெஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டு, சோம்பேறி. ரெஸ்ட்டு இருக்கிறது. அப்புறம் உடனே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நார்மல் டெலிவரியில் சிசேரியன் பண்ணுறது இப்போ நிறையா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களாவே பார்த்து இஷ்டப்பட்ட நட்சத்திரத்துக்கு குழந்தை எடுத்துக்கு இந்த டேட்டில் எனக்கு ஒன்று எல்லாமே இப்போ அப்படி ஆகிடுது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சக்காமலை நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கணுன்னாக்க சரி, எல்லாருக்கும் வருது. இப்போ மஞ்சக்காமலை லிவர் கெட்டு போச்சுங்கிறாங்க. லிவர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? பாதி சாப்பாட்டு பழக்க வழக்கம் தான். எல்லாருக்கும் மஞ்சக்காமலை வந்துடாது. நம்ம உணவு பழக்க வழக்கங்களால் தான் கண்ட ஆயிலை சாப்பிட்றது, கண்ட காரத்தை சாப்பிட்றது, கண்டதே சாப்பிட்றதுனால தான் குடல் கெட்டு போகிறது. குடல் கெட்டு போனால் தான் உடனே உனக்கு வந்து லிவர் கெட்டு போச்சுங்கிறாங்க.
போச்சு இந்த கால் பிளேடரில் கல்லுங்கிறாங்க. மாத்திரையை சாப்பிட்டு கல்லெல்லாம் யூரின்லேயே போடணும் டாக்டர் சொல்கிறார். காரணம் என்ன? கண்டபடி நம்ம உணவு பழக்கங்களை கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றது. நம்ம கரெக்டான கட்டுப்பாக்காக சாப்பிட்றது. பசிக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு கண்ட நேரத்துலையும் கண்டதையும் சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வும் அவசியம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்ட சாப்பாடையும் சாப்பிடக்கூடாது. அதனால் ஓரளவு வயசானவங்க ஒரு மாதிரி சாப்பிடணும், சின்ன வயசுக்காரங்க ஒரு மாதிரி சாப்பிடணும். எல்லாருமே கட்டுப்பாடாக இருக்க முடியாது உணவில். இப்போ உங்கள் வயசுக்கு ஒரு மாதிரி சாப்பிடுவேன், என் வயசுக்கு ஒரு மாதிரி. அந்த லிமிட்டோட நம்ம என்ன சாப்பிட்டா நல்லதோ அதை பார்த்து சாப்பிடணும். அதான் முக்கியம் அதில். இப்போ இந்த கீழாநெல்லியை நம்ம எடுத்து என்ன பண்ணலான்னா நல்லா ஆஞ்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கலாம். அரைச்சிட்டு நல்லா தயிரில் கலக்கி வெறும் வயத்தில் ஒரு வாரம் குடிங்க. ஒரு நிமிஷம். கீழாநெல்லி கீரையை வாங்கிட்டு வந்து அலசிட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். ஆமாம், அரைச்சிக்கணும். உப்பு போட்டுக்கலாமா? உப்பெல்லாம் வேண்டாம். தயிரில் கலக்கி மிளகு ஜீரக பொடி போடலாம். சரி, கொஞ்சமாக உரப்புக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு வேணால் உப்பு சேர்த்துக்காட்டு. அப்படியே தயிரில் கலக்கி குடிச்சிருங்க. ஒரு வாரம் குடிச்சா இல்லை உருண்டையாக ஊற்றி முழுகிடுங்க. தயிரில் கலக்கி குடிக்க முடியல, கஷ்டம், அது ஒரு மாதிரி கற்றுக்குனாக்கா உருண்டையாக உருக்கி அப்படியே முழுங்கிடும். அதே மாதிரி ஒரு வாரம் பண்ணுவோம். வயதில் இந்த மாதிரி கீழே அந்த மஞ்சக்காமால பிரச்சனை வராது. எல்லாம் டாக்டரை போனாலே கீழாநெல்லி வாங்கி சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பேன். கீழாநெல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கீழாநெல்லியை நம்ம என்ன பண்ணால் இதே மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதையே அரைச்சி தயிரில் கலக்கி ஒரு மிளகுத்தில் போட்டு சட்னி மாதிரி எப்படியோ அதை உணவில் சேர்த்தணும். அது உருண்டையாக போட்டுடலாலும் சரி, தயிரில் ஊற்றி பத்திரியாக சாப்பிட்டாலும் சரி, அப்படியே தண்ணியில் கலக்கி குடித்தாலும் சரி, அப்படி பண்ணுங்க. கீழாநெல்லி அவ்வளோ நல்லது. அது சமைக்க முடியாது, சமைக்கலாம் முடியாது. இதை மாதிரி தான் பண்ணி சாப்பிடணும். அது கீழாநெல்லி கீரை. கீழாநெல்லி கீரை நெடுக ரோட்லலாம் கூட முளைச்சிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். கடையில் கட்டுக்கட்டாக கட்டி வைப்பாங்க. கீழாநெல்லி கட்டுன்னு வாங்கி வச்சு அதை செய்யலாம். அவ்வளோ நல்லது. நெல்லிக்காயில் எத்தனை நெல்லிக்காய் இருக்குது. சுவாமி நம்மளுக்கு பல வித உணவை கொடுத்துருக்காரு. மருந்துக்குன்னே இத்தனை காய்கறிகள்லையும் ஒரு மருந்து சத்து, உணவுலையும் எல்லாம். ஆனால் நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பயன்படுத்தலை. அருநெல்லிக்காய் வாங்கி சாப்பிடுங்க. அருநெல்லிக்காய் துண்டு இருக்குது. பெருநெல்லி இருக்குது, அருநெல்லி இருக்குது. அதே மாதிரி கீழாநெல்லி நெல்லிலையும் 3 வகை கொடுத்துருக்கா பாருங்க. அதுலேயும் வந்து சின்னதாக ஒரு சேப்பு கலர் ரோஸ் கலர் ஒரு நெல்லிக்காய் இருக்குது. அதே அபூர்வமாக இருக்குது. அது பேபி டொமாட்டோங்கிற மாதிரி பேபிலேயே ஆம்லா தூண்டு இருக்குது. நன்னா இருக்குது அதெல்லாம் பார்க்கறது. அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம். உப்பு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் மிளகு போட்டு அப்படி ஊறுகாய் போட்டுக்கலாம். சட்னி போட்டு இந்த மாதிரி நெல்லிக்காயிலே இது மாதிரி கீழாநெல்லி ஒன்று, அருநெல்லி ஒன்று, நெல்லிக்காய் இலையெல்லாம் எதுனா பண்ணுவாங்க. அதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு போடுவாங்க. நல்லதும்பாங்க. அதை சரும நோய் வராதும்பாங்க. இந்த நெல்லிக்காய் மரத்தெல்லாம் வெட்டினா கடத்துக்குள்ளே கொண்டு போடுவாங்க. தண்ணியிலேயே நெல்லிக்காய்க்கு ஒரு தண்ணியும் ஒரு திதிப்பும் ஒரு தோப்பும் சுவையாக இருக்கும். தண்ணி ரொம்ப நல்லா இருக்குமா. நெல்லிக்காய் மரம் புயல கையில் காற்றுல சாஞ்சுடுச்சுன்னா இந்த நெல்லிக்காய் மரத்தை பட்டையாக விட்டு கடத்துக்குள்ளே கொண்டு போடுவாங்க. கிணத்து தண்ணி அவ்வளோ சுவையாயிடும். அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நெல்லி போட்டு அது மாதிரி அதே மாதிரி பண்ணுறது. நெல்லிக்காயிலே நிறைய பொங்கல் டயத்தில் வரும்போது தோரணக்கட்டை மாட்டு கும்பல் அது மாதிரி நெல்லிக்காய் இலையிலேருந்து நெல்லிப்பட்டிலேருந்து நெல்லி முள்ளி, அதான் நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் போட்டு வைக்கிறாங்க. நெல்லிக்காய் சீசனில் இந்த நெல்லிக்காய் வாங்குவோங்க. இப்போ பெரிய நெல்லிக்காய் சீசன் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்குவோங்க. வாங்கி கட் பண்ணிவிட்டு லேசாக ஸ்டீம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு தேன் வாங்குவோங்க. ஒரு 100 கிராம் 200 கிராம் தேன், நல்ல தேனா. இப்போ அந்த காலத்தில் தான் தேனாடா பூஞ்சி எடுத்து தேன் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பிராண்டட் தேன் ஏதோ நல்ல தேனாக வாங்கி இந்த தேனில் போட்டு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் தினம் 2 நெல்லிக்காய் தொட்டு 3 நெல்லிக்காய் சாப்பிடுங்க. உங்களுக்கு அயன் ப்ராப்ளமே வராது. சில பேருக்கு இந்த இனிப்பு பிடிக்காது, உப்பு நெல்லிக்காய் சாப்பிடலான்னு வாங்களே, அப்போ அதுவும் இதே மாதிரி வேக வச்சு என்ன பண்ணணும்? நெல்லிக்காய் வாங்கி என்ன பண்ணலாம் தெரியுமா? நல்லா உப்பு தண்ணியை கொதிக்க வருது, நெல்லிக்காய் அப்படியே போட்டு வச்சுருந்தாரு. அது பாட்டு ஊறி 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 அந்த உப்பு தண்ணியிலே ஊறின்றோம். வேணுங்கும் போது எடுத்து இந்த மாசமாக இருக்கிறனால உப்பு நெல்லிக்காய் வேலை அடைப்பாங்க. அப்போ தான் எவ்வளோ நேரம் ஊறணும்? அது பாட்டுக்கு ஊறின்னு இருக்கலாம். 1 மாதம் ஒரு நாள் இல்லை 1 வருஷம் ஆனாலும் உப்பு நெல்லிக்காய் அப்படி நீர் நெல்லிக்காய்வாங்க. அதை வாங்கி அப்படியே போட்டு மூடி வச்சுருது. இதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறாங்க. அதை எடுத்து வச்சுன்னா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கலாம். பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி தேன் நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கலாம். உப்பு நெல்லிக்காய் எடுத்தால் வேணுங்கும்போது ஊறுகாய் இல்லைன்னா டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க ஊறுகாயே ஒன்றுமே இல்லைன்னா அதை கட் பண்ணி அப்படியே மிளகா போட்டு கடுகு தாழ்த்தி விட்டு ஊறுகாய் போட்டுலாம். ஏன்னா உப்பு தண்ணி ஆல்ரெடி ஊறிண்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உப்பு தேவையில்லை. ஏன்னா ஊறிண்டே இருக்குது புளி. அது அப்படியே கடுகு எண்ணெயில் போட்டு தாளித்து மிளகாத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு உப்பு ஊறுகாய் போடலாம். இந்த நெல்லிக்காய் உப்பு நெல்லிக்காய் வாயில் அடைக்கலாம், பச்சை நெல்லிக்காய் அடைக்கலாம், தேன் நெல்லிக்காய் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை அரைச்சி இதே மாதிரி நம்ம ஜாம் பண்ணிக்கலாம், பலது பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் பச்சடியை நீங்கள் நிறைய வாட்டி சொல்கிறீங்கல்ல, அது எப்படி? நெல்லிக்காயை நம்ம பச்சையாக சீவிக்கிறது கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா ஒரே சின்ன மிளகா, பிஞ்சு மிளகாய், பச்சை மிளகாயா, சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கிறது, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறது, அரைச்சிடுறது. நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு தயிரில் குழப்பி உப்பை போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கூட்டி பெருங்காயத்தை போட்டுருது. வத்த குழம்பு சாத்துக்கும் இந்த நெல்லிக்காய் பச்சடிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
வத்தக்குழம்பு சாதம் நெல்லிக்காய் பற்றி சுட்டு அப்பெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்கள் அதில் இன்றைக்கி என்ன சமைனா வானா கூனா சூனா ஆனாப்பாங்க. என்னன்னா ஒத்த குழம்பா சுட்டு அப்பலாமா. எனக்கு ரொம்ப நாளே புறவா இருந்தது. வானா கூனா சூனா ஆனா அப்படிம்பாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே சமையல் அப்படின்னு நான் கொஞ்ச நாள் யோசிச்சேன். எனக்கு அது மண்டை எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே என்னடி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்னா ஒத்த குழம்பு சுட்டு அப்பலாமா. சரி சூப்பராக இருக்குது. இது கூட அதிலே நான் நினச்சிருக்கேன். முதல்ல என்ன சமையல் நான் அப்புறம் எங்கள் அதில் இன்றைக்கி வானா கூனா சூனா ஆனேன். அந்த வத்த குழம்புக்கும் நெல்லிக்காய் வச்சுக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் ஏதாவது சொன்னாக்க ஈக்கா ஆக்காம்பாங்க. இந்த காதால வாங்கி அந்த காதை விட்டு போயிட்டே இருக்கணுமா. என் பேத்திக்கிட்ட நீ சொன்னேன் இதெல்லாம் யார் சொன்னாலும் கண்டுக்காத இந்த ஈக்கா ஆக்கா அப்படின்னா என்ன பாட்டின்னா இந்த காதால வாங்கி அந்த காதால விட்டு போயிட்டே இருமான்னு. அதே மாதிரி நிறைய அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, பேச்சிலேயே சமையலே நகைச்சுவையோடு சமைக்கிறது. சுவை வேற நகைச்சுவை வேற. எப்படி சுவையோடு பேசுறது வேற, நகைச்சுவையாக சமைக்கும் போதே பாட்டு பாடிட்டே சமைக்கிறது. இப்போ தான் என் சமையல் அறையில் உப்பா சர்க்கரையான்னு பரவாயில்ல, நாங்களாம் அப்படி சாப்பிடலாம். நாங்கள்லாம் அப்படி தான் பார்த்து யாராவது ஊறுகாய் சாப்பிடக்கூடாது வீட்டில் வயசானவங்க சாப்பிட்றாங்கனாக்கா அவங்க வந்து உள்ளே எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஏன்னா ஊறுகாய் அப்படி சாப்பிட்றோம். நாங்கள்லாம் உப்பில்லாத பற்றி காரம் ஊறுகாயை பார்த்தானா அவங்களை கிண்டல் பண்ணி பாடுறது. ஏன் மாமி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் இவ்வளோ சூப்பர் டிஷ் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டுக்காருக்கு உங்ககிட்ட பிடிச்ச டிஷ் என்ன? அதுக்கு என்னோட வத்த குழம்பு தான் பிடிக்கும். வெங்காயம் போட்டு பூண்டு வெங்காயம் வத்த குழம்பு தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னென்னா பூண்டு வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு ஒன்று வேணாம். தாளிப்பு வடான்னு ஒன்று வீட்டிலேயே தயார் பண்ணி வச்சுப்பேன். அந்த வடாத்தை போட்டு வச்சோன்னா நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு அந்த வத்த குழம்பு பண்ணி தரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அது பிடிக்கும். அப்போ நானும் ஃபேன் ஆகிடுவேன். ஆமாம், அந்த வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதை மழை காலத்தில் நாங்கள் எல்லாருமே முக்கால்வாசி வத்த குழம்பு தான் செய்வோம். ஏன்னா கறிக்காய் வாங்க போக முடியாது. கொல்லையில் மழை பெய்யும். இப்படி தோட்டத்தில் போய் காயெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோறும் கொலையாக இருக்கும். வத்த குழம்பு நார்த்தங்காய் ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கும். எப்படி எறும்பு போய் உணவெல்லாம் சேர்த்து பள்ளத்துக்குள்ள வச்சு கொடுத்தோம் பொந்துக்குள்ள. அம்மா நாங்களாம் மழை காலம் வரதுக்கு முன்னாடியே உணவு சேமித்து வச்சுருவோம் வீட்டுக்குள்ள. வத்தல் வடை அப்பளம் கருடா இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மழை பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பஜ்ஜி பகோடா வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் எங்களோட உணவு. வெளியில் ஹோட்டலாக வீட்டில் அது ஒன்றுமே கிடையாது. வீடே ஹோட்டல். என்டர்டெயின்மெண்ட் என்ன தெரியுமா, ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது சாப்பிட்டுக்கிறது. எல்லோரும் கிண்டல் பண்ணுறதுக்கு அது மாதிரி சுவையிலே நகைச்சுவையாக பேசிப்போம். எல்லாரும் வயசு வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் பார்த்துக்கிறது. சூப்பர். ஸோ மக்களே கண்டிப்பாக மாமி சொல்கிற நிறைய விஷயங்கள் உணவே மருந்தே உணவுன்னு ஆகிக்கிடாதீங்க. ஸோ இந்த கீழாநெல்லி இது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலை பிரச்சனை இருக்குது இல்லை அந்த மஞ்சக்காமாலை வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா கூட மாமி சொல்கிற மாதிரி இந்த கீழாநெல்லியை வந்து அரைச்சி அது கூட அந்த மிளகு சீரகத்தை போட்டு வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தயிர் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதை உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்றாங்க. கண்டிப்பாக இது நார்மலாக இருக்கவங்க கூட வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.